Hi viewers, இன்னைக்கு நம்ம பள்ளிக்கரணை வந்திருக்கோம் சென்னை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூ டெரஸ் இதுக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கப்புறம் மேலே வெதரிங் கோர்ஸ் போட்டு கூலிங் டைல் ஓட்ட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். டெரஸோட சர்ஃபேஸில் நிறையவே டப்ரிஸ் இருக்குது, டஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் கோட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். கைப்பிடிச்சவர் வால் எல்லாம் பிளாஸ்டர் பண்ணதுக்காக கலவை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டெரஸ்லேயே. அந்த கலவை எல்லாமே அப்படியே ஒட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி பிரேக்கர் மிஷின் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணி முடியும். அந்த ரிமூவிங் ஒர்க்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஏர் ப்ளோயர் மிஷின் வச்சு ஃபைன் டஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் கோட்டை நம்ம அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ரொம்ப சாலிடான டெப்ரிஸ், டெத் மோட்டார், டஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஃபைன் டஸ்ட் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஏர் ப்ளோயர் மிஷின் வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சைடில் பேரபெட் வால் அண்டு ரூஃப் வால் ஜாயிண்ட் ஏரியாவில் ஆன்ச்சிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் 1:4 ரேஷியோவில் சிமெண்ட் மாட்டர் அண்ட் அட்மிக்சர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஆன்ச்சிங் பண்ணுறோம். அதுக்கு பிஃபோராக சிமெண்ட் கோபாலிமர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம ஆன்ச்சிங் பண்ணதும் அகெயின் நம்ம சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் அந்த ஆன்ச்சிங்க்கு மேலே நம்ம அப்ளிகேஷன் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கோட் ஆரம்பிக்கிறோம். இது பிட்டுமன் பேஸ்ட் ப்ரைமர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இதுக்கு மேலே நம்ம பிளாக் ரப்பர் மெம்பரைன் அப்ளிகேஷன் 2 கோட் பண்ண போகிறோம். ப்ரைமர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் கோட் பிளாக் ரப்பர் மெம்பரைன் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது ஐ எலாகேஷன், கிராக் பிரிட்ஜ் கெப்பாசிட்டி அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் பிளாக் ரப்பர் மெம்பரைனில் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம 3 கோட் சிஸ்டமாக இந்த டெரஸ்க்கு அப்ளிகேஷன் பண்ணுறோம். தேர்ட் அண்ட் ஃபைனல் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறீங்க. இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண உடனே மேலே மணல் தூவி விடணும். எதுக்காகனா இதுக்கு மேலே வெதரிங் கோர்ஸ் போட போகிறாங்க. அந்த வெதரிங் கோர்ஸும் இந்த கோட்டிங் மேலே நல்லா பாண்ட் ஆகணும். பிட்டுமன் ரொம்பவே ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கிறதுனால பாண்டிங் அந்தளவுக்கு ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், ரஃப் சர்ஃபேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு இந்த தேர்ட் கோட்டிங், அதாவது ஃபைனல் கோட் அப்ளிகேஷன் பண்ண உடனே மேலே எம்சாண்டு இல்லை சாண்டு மேலே தூவி விடுறோம். இதனால நமக்கு கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும். வெதரிங் கோர்ஸ் போடும்போது நல்லா பாண்டிங் கிடைக்கும். தேர்ட் கோட் கம்ப்ளீட் ஆனதும் இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது போல் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை நீங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.